போட்டுக்கோங்க. வேற உடைய ஒருத்தர் விடுத்தாதீங்க. யாரும் உபரா செய்யக்கூடியவங்க உங்களுக்காண்டி மக்களாக அந்த மசாலத்துடைய பேருடைய மக்களாக போட்டு வந்துடுங்க. போடுங்க. பிஸ்மில்லா. لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك الحمد لله. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அல்லாஹ்வுடைய உதவியினாலும் உலகத்தில் எத்தனையோ மக்களுக்கு அல்லாஹ் தஆலா வழங்காத அற்புதத்தை பாக்கியத்தை இன்றைய தினம் உம்ராவுடைய நியத்தோடு நீங்கள் வந்து அல்லாஹ்வுடைய இறையிலிருந்து காண்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய விருந்தாளியாக திரும்பியில் வந்திருக்கிறீர்கள். அல்லாஹ் தஆலா எல்லாத்துக்கும் இந்த பாக்கியத்தை கொடுக்கறதே இல்லை. இந்த உலகத்தில் யாருக்கு இதை தர வேண்டும் என்று நாளை வந்தாலும் அவங்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் கொடுப்பான். என்னோட வசதி இருக்குது, என்னுடைய எல்லா பாக்கியம் இருக்கு, நான் எதாவது சாதிச்சிருவேன், இந்த உலகத்தை வாங்கிடுவேன், மாளிகை வாங்கிடுவேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா அல்லாவுடைய இறையிலத்துக்கு போகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அவருக்கு இல்லை. ஆனா ஒரு சாதாரண ஒரு அடியாருக்கு அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்காங்க. அவங்க இறையத்தின் போது அல்லாஹ் தொழுகிறப்பே உன்னுடைய அந்த தளத்தை உன்னுடைய கோபுரம் நான் பார்க்கணும் ஆசையா இருக்கு. அதை நீ எந்த உடல் சுகம் இல்லாமல் இருக்கிறேன், சுகம் இல்லை, நான் என்னிடத்துல பண வசதி கம்மி இருக்குது, இருந்தாலும் நீ நினைத்தால் என்ன அங்க போட்டு சேர்த்துருவேன் அப்படின்னு நீங்க எல்லாம் என்ன செஞ்சிருக்க அல்லா இடத்துல துவா செஞ்சிருக்கேன். அப்போ நாட்டம் பாருங்க, தேர்வு செஞ்சிருக்காங்க. அல்லாஹ் உங்களை தேர்வு செஞ்சு அப்படி அழைச்சிட்டு போறாங்க. யார் அல்லாவுடைய இறையில்லத்திற்கு நம்ம இஹ்ராம் கட்டி நம்ம அல்லாவுடைய உம்ராவுடைய நிஜத்துல போறோமோ அது நாம் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள். நம்ம யாரு? அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள். பொதுவாக ஒரு விருந்தாளி நம்ம வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம எவ்வளவு கண்ணியம் கொடுப்போம். நம்ம வீட்டுல இருக்கோ இல்லையோ, நம்ம 4 இடத்துல ஒரு இடத்துல கடன் வாங்கியது அவங்களுக்கு தெரியாது, நம்ம இருக்கிற தெரியாது. கடன் வாங்கியாது ஒரு நல்ல உணவு கொடுக்கணும், வந்திருக்கவங்க நல்லா உபசரிக்கணும், நம்மளுக்கு இல்லாட்டாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு நல்லா கவனிக்குங்கிற எண்ணம் நம்மகிட்ட வந்துடும். அப்போ உடனுடைய சொந்தங்கள், பந்தங்கள், நண்பர்கள், விருந்தாளி வரும்போது எவ்வளவு நம்ம உபசரிப்போமோ இதை விட 100 மடங்கு அதிகமாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய வீட்டை காண உம்ராவுடைய நியத்தில் யார் வருகிறார்களோ அவரை தன்னுடைய விருந்தாளி, வீட்டுடைய விருந்தாளியாக அல்லாஹ் தஆலா அழைக்கிறார். அதுதான் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். சரிங்களா? அந்த யார் அந்த லப்பைக்னு சொல்லிவிட்டார்களோ அவர்களே அல்லாஹ் தஆலா வாங்க, நான் வந்து விட்டேன் நம்ம சொல்றோம். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், ரப்பே நான் வந்து விட்டேன்னு சொல்றோம். நீ வா என்று அல்லாஹ் தஆலா அழைச்சு கூட்டு போறான். அப்போ நம்ம உலகத்துல இறையிலும் நாடி நீங்க உங்களுடைய நீயத்தோடு பயணித்து விட்டால், இப்ப வீட்டை விட்டு வந்துட்டோம் எல்லாருமே, அடுத்து நம்ம உள்ளதான் பிளேட் போறதுக்கு உள்ள போறோம். இப்ப அல்லாஹ்வுடைய ஃபீ சஃபில், அல்லாஹ்வுடைய வழியில நீங்க 8 அடி நீங்க எடுத்து வைத்தாலே அதுக்கு இது 70 மடங்கு நன்மை எல்லாம் தந்துடும். உள்ள வந்துட்டீங்க. இப்ப அல்லாஹ் தஆலா உங்களை அழைச்சிட்டு விருந்தாளியா உள்ள அழைச்சிட்டு போட்டு போறாங்க. இப்ப நீங்க எப்படி இருக்கணும்? நம்ம அல்லாஹ்வுடைய விருந்தாளி இல்லையா? நம்ம அல்லாஹ் நம்மளை எவ்வளவு கண்ணியப்படுத்துறானோ
அந்த அல்லாஹ்வை நாம் எப்படி கண்ணியப்படுத்தணும் அப்படின்னு நம்மளுக்கு சில கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம இந்த உலகத்துடைய துனியாவுடைய விஷயத்தை இதோடு அப்படியே கணிதத்தோடு போட்டு போயிடும். நம்மளுக்குள்ள பகமைகள், நம்மளுக்குள்ள தீய செயல்கள், நம்மளுக்குள்ள பேச மாட்டேன் வைக்க மாட்டேங்கிற சொல்லுகள் எல்லாத்தையும் தூக்கி அப்படி போடுறோம். உங்களுக்கு முடிந்தால் யாருக்காவது பேசாம இருந்தீங்கன்னா இப்போ உடனேயே நீங்க என்ன செஞ்சிருங்க, அவங்களுக்கு பேசி முசா செஞ்சு மன்னிச்சுக்கோங்க, அல்லாஹ்வுடைய இறையிலத்துக்கு போறேன், நான் இருந்த தப்பு செஞ்சாலும் நீ மன்னிச்சுக்கன்னு சொல்லிருங்க. நீ உள்ள போனக்கூடிய யார்ட்டையா சொல்ல மறந்து வந்தா கூட ஒரு போன் பண்ணி நான் இந்த மாதிரி உம்ரா போறேன் துவா செய்யுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய இறையிலத்துக்கு போகக்கூடியவர்கள், உம்ரா செய்யக்கூடியவர்கள் தன்னுடைய பகைமையோ அல்லது தன்னிடத்தில் யாரிடத்தில் பேசாமலையோ உறவை முடித்துக் கொண்டோ வரக்கூடாது என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த நிலை உள்ள வரி. அப்ப அல்லாஹ்வுடைய இந்த கண்ணியத்தை நாம் அல்லாஹ்வுக்கு நம்ம கொடுக்குறோம். நான் இந்த உலகத்தை துன்யாவை நான் மறந்துட்டேன், எனக்கு பூராவும் என்னுடைய மைண்ட்ல இருக்க புறமே உன்னுடைய அந்த இபாதத்து தான் இருக்குது, நீ தான் எனக்கு நினைவுக்கு வர்ற அப்படின்னு இருக்கும். நான் ஒரு நாள் சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கியா, அந்த வார்த்தைகள் நம்ம எவ்வளவு வீட்டுல பேசியிருந்தாலும் பலரும் பேசிக்கிட்டே இருந்தாலும் கோவப்படக்கூடியதா இருந்தாலும் எல்லாத்தையும் வெளியில தூக்கி கீழே போட்டு போயிடும். வெளியில தூக்கி சக்கையை போய் எல்லாத்தையும் ஒழிக்கிட்டு சக்கையை சுற்றுற மாதிரி தூக்கிடும், உள்ள கொண்டு போகக்கூடாது. சரிங்களா? உள்ள போகும்போது தூய்மையான எண்ணம் இஹ்லாஸ், நம்முடைய மனசுல தூய்மையான எண்ணம் இருக்கணும், இஹ்லாஸ் இருக்கணும். அதே நேரத்தில் பொய் பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது, வீணான சண்டையிடக்கூடாது, வீணாக பேசக்கூடாது. இதுல ஏன் சொல்றோம் அப்படின்னா, நீங்க அல்லாஹ்வை விருந்தாளி, இந்த அல்லாஹ்வை விருந்தாளி வரக்கூடியவர்களை யாருக்கு பிடிக்காது? யாருக்கு பிடிக்காது? சைத்தானுக்கு பிடிக்காது. ஏன்னா நீங்க அல்லாஹ்வை விருந்தாளிகள். நீங்கள் செய்யக்கூடிய அமல்கள், இப்ப வீட்டுல நம்ம ஊர்ல ஒரு தொகருடைய தொழுகைன்னா அதுக்கு நன்மை என்னங்க? 27 நன்மை. இதே தொகருடைய தொழுகையை நீங்கள் தௌபாவை இமாமோடு சேர்ந்து சொல்லும்போது உங்களுக்கு எவ்வளவு நன்மை அளிக்குது? 1,00,000 நன்மை. எப்போ நீங்க இருக்கக்கூடிய 10 நாட்கள் 15 நாட்கள் நீங்க அமல் செய்யும் பொழுது இவ்வளவு நன்மை செய்ய நீங்க தொழுவம் தான் செய்வீங்க, ரோம் ஓட்டீங்க, குரான் ஓய்வீங்க, செய்வீங்க, தபாப் செய்வீங்க, அதிகமான நாடுகள் தௌபா செய்வீங்க. அப்போ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நன்மைகளை சம்பாதிக்கம் செய்யும் போது சைத்தானுக்கு பிடிக்காது. நீங்க நல்லவனா இருந்தாலே வந்துட்டு ஒரு போட மாட்டான், பருத்தி போடுற மாதிரி போட்டு விட்டு உங்களுக்குள்ள சண்டைகள் பிரச்சனைகள் வரவும் அந்த இடம் பூமி, அப்படிப்பட்ட பூமி இவ்வளவு இது வந்தாலும் சரி சகிப்பு தன்மையோடு பொறுமையோடும் அல்லாஹ் இடத்துல நீங்க உதவிகள் இல்லைங்க. அல்லாஹ் இடத்துல ஐயாக்க நாடுவதும் ஐயாக்க நஸ்தஈன் இல்லையா? அல்லாஹ்வை உன்னைத்தான் நாங்க வணங்குறோம், உன்னிடத்தில் நாங்க உதவி தேடுகிறோம் அப்படின்னு சொல்றீங்களா? அது மாதிரி எல்லாத்தையும் தூர விளக்கிட்டு பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடு இருந்து என்ன குறைபாடுகள் என்ன பிரச்சனைகள் பக்கத்து உள்ளவங்க என்ன சொன்னாங்க எதையுமே சிந்திக்க, நான் அல்லாஹ்வுடைய விருந்தாலே வந்திருக்கிறேன். அல்லாஹ் நீ எனக்கு என் பாவத்தை பண்ணி, என் பாவத்தை பண்ணி நான் வந்திருக்கிறேன், இங்க வந்து நான் பாவம் செய்ய வந்திருக்கிறேன் அப்படின்னு நீங்க உங்களே நீங்க இருக்கணும் தற்காத்து கொண்டு நல்ல அமல்களை செய்யணும். சரிங்களா? எவ்வளவு தூரம் தவாப் செய்ய முடியுமோ அந்த தவாப்பை அதிகமாக நீங்கள் செய்யும். இப்படி இருக்கக்கூடிய காலத்துல ஊர்ல வந்து நம்ம எல்லாத்தையும் செஞ்சுக்கலாங்க, ஆனா இந்த போகக்கூடிய காலம் திரும்ப கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. நீங்க தௌபாவை பார்க்கும்போது தெரியும் எவ்வளவு ஒரு இறுக்கமான ஒரு உள்ளவங்களையும் கூட அந்த தௌபாவை பார்த்தவுடன் அல்லாஹ் தஆலா அவங்க கோபங்களை சிரிக்க செய்வான், கண்கள் வந்து கண்ணீர் வர வச்சிருவான், அப்படி உள்ளத்துக்கு கசை வச்சிருவான். இது யாரும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை, அதை பார்த்த உடனே உங்களுக்கே தெரியும். அந்த தௌபாவை பார்த்த உடனேயே உங்களுக்கே தெரியும் அவனுடைய மகத்துவமான பேர் அருள் இறங்கக்கூடிய ஒரு இடம் அது. சரிங்களா? இந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம்மளுக்கு தந்து அப்படிங்களா? இதுக்கு நீங்கள் இன்னும் வாழக்கூடிய காலம் கூட அல்லாஹ்க்கு நன்றி சொன்னாலும் அதுக்கு என்ன செய்ய முடியாதுங்க, ஈடு ஆகவே செய்யாது. அப்போ ஏற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பாக்கியத்தை நீங்க வந்திருக்கீங்க போறிய அந்த போக்கூடிய நேரங்கள்ல உங்களுக்கு உம்ராவை எப்படி செய்ய வேண்டும், என்னென்ன ஓத வேண்டும் எல்லாமே உங்களுக்கு கைடா வரக்கூடியவர்கள் நமது அல்பசாத் ஹஜ் சர்வீஸுடைய நிறுவனத்தாருடைய வருமானார் வராரு. அற்புதமான ஒரு வழிகாட்டி உங்களுக்கு அழகா உங்களை கூட்டிட்டு போறாரு. ஒரு அமீர் அவர் தான் உங்களுக்கு. அவர் யாருங்க? அமீர். நீங்க எவ்வளவு பொறுப்பில் டாக்டர் இருக்கலாம், இன்ஜினியர் இருக்கலாம், படிச்சவங்க இருக்கலாம், அறிவாளி இருக்கலாம், எப்படி கூட இருக்கலாம். ஆனால் அங்க போகும்போது அவர் தான் அமீர். அவருக்கு பின்னால் தான் அமல் செய்யணும். அவர் என்ன சொல்றாரோ அதன்படி ஒரு கோழி முன்னால் போதுனா அது குஞ்சுகள் எப்படி போதோ அதே மாதிரி நீங்க செய்யணும். அவருக்கு பின்னாலேயே போனீங்கன்னா உங்க அமல்கள் ஈஸியா இருக்கும், உங்களுக்கு கஷ்டமே இருக்காது. இந்த ஈஸியான முறை எது உம்ராவை எப்படி செய்யணும், உங்களுக்கு என்ன வழிகள்னு அழகாக உங்களுக்கு என்ன செஞ்சுருவாங்க, சொல்லி கொடுத்துருவாங்க. அதுவும் நேரத்தில் எந்த விதமான பாவங்களும் இல்லாமல் உம்ராவை பரிவூடமாக நிறைவேற்ற முடியும். சரிங்களா? அப்ப என்ன செய்யறோம், இங்க இருந்து போறோம். போகும்போது இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஏர்போர்ட்ல இறங்கின பிறகு மக்காவுக்கு உள்ள பஸ்ல கூட்டு போவாங்க. ரூமுகள்
நீங்க அங்க கொண்டு போய் உங்களுடைய லக்கேஜ்களை வச்சு முடிச்ச உடனே அவங்க ஒரு நேரம் சொல்லுவாங்க, நீங்க உணவு அறிஞ்சிட்டு நேரத்துக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க 9 மணிக்கு கீழே இறங்குங்கன்னு சொன்னா நீங்க 8:45 ரெடியா இருக்கும். எதுவுமே இறைவனுடைய இடத்துல நன்மை செய்வதில் நான் தான் முந்தி அப்படி நீங்க என்ன செய்யணும், முன்னாள் வந்து நிக்கணும், நீங்க தான் நிக்கணும். சரிங்களா? எல்லாத்துலயும் லேட்டா வருது. 9 மணி சொன்னா 9 ஊர்ல போற மாதிரி 10 மணிக்கு போக முடியாது. சரிங்களா? கரெக்ட் டயத்துல சொன்ன டயத்துக்கு கூட 10 நிமிஷம் முன்னாடி வந்து நின்று நாங்க எல்லாம் ரைட் அல்ஹம்துலில்லாஹ் வந்துட்டோம். ஆர்வத்தை காட்டுறோம். ஒரு மனிதன் நல்ல விளைவிக்கங்க, ஒரு டயத்தை எந்த விஷயத்துல இருந்தாலும் ஒரு விஷயத்துக்கு ஒரு டயம் குறிப்பிடப்பட்டிருந்தால் அதற்கு முன்னாலே ஒரு 5 நிமிடம் 10 நிமிடத்துக்கு முன்னாலே போய் நிற்பது அந்த அமலை நாம் செய்யறதுக்கு ஆர்வமா இருக்கிறதா இருக்கும். ஒரு பகவத்துக்கு போற அப்படின்னா சொல்லிட்டாங்க கிராமத்துக்கு ஒரு 20 நிமிஷம் சொல்லுவாரு. ஆனா நம்ம 20 நிமிஷம் இருக்குது 10 நிமிஷம் இல்லாம கரெக்டா ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே போய் நம்ம சுண்ணத்துல வந்துட்டு தொழுகைக்காடி காத்துக்க முடியுங்களா, அந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா நேசிக்கிறான். அந்த மனிதர் அல்லாஹ் தஆலா நேசிக்கிறான். அதே மாதிரி தான் எந்த விஷயங்களா இருந்தாலும் அமீர் சொல்லுற பொழுது நீங்க கரெக்டா வந்துடும். சரியா? உள்ள போறேன் தவாப் செய்வாங்க, தவாப் செய்யணும், அவங்க போகிறது ஓதணும், எல்லாமே நாங்க சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்க சொல்ற மாதிரி நீங்க செஞ்சா போதும். ஆனா இருக்கக்கூடிய காலங்கள்ல அல்லாஹ்வுடைய இணையில் நம்முடைய அமல்கள் அதிகமா இருக்கணும். அதே மாதிரி முக்கியமான சில தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொன்னா இஹ்ராம் உடைய அந்த இடத்துல சொல்லுவாங்க, இப்பொழுது நீங்க உங்களுடைய நீர் செய்து சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு புக்கு கொடுக்கப்பட்டது அதை பார்த்து சொல்லிக் கொடுப்பாரு. நீங்க சொல்லி முடிச்ச உடனே எப்பொழுதுமே விடாமுடைய ஏற்று பண்ணிட்டால் 3 தடவை விடாமல் நல்வியா சொல்லணும். விடுபட்டவரை நல்வியா இந்த 3 தடவை சொல்லணும். விடாமல் அடுத்த தடவை நம்மளுக்கு எவ்வளவு முடியுமோ கல்வியோ அதிகமாக சொல்லிட்டே இருக்கணும். கல்வியை சொல்றது நன்மை அதிகமாகிட்டே இருக்கும். சரிங்களா? அப்போ அந்த கல்வியாவோடு அனைத்து சொல்லப்படும். அந்த கல்வியை எப்போ நிப்பாட்டணும் அப்படின்னா நம்ம கௌபாக்கு உள்ள போய் அந்த கௌபா பார்க்கும்போது நிப்பாட்டணும். அப்போதான் அந்த கௌபா செய்யணும். அந்த கல்வியால நிப்பாட்டணும். அது வந்து கல்வியை சொல்லிட்டே தான் போடணும். ஒன்று. ரெண்டாவது இந்த திருவண்ணாமலை கல்வியை பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னா நம்ம ரோகங்கள் இதுகள்லாம் உதிரக்கூடாது. அப்போ நீங்க என்ன செஞ்சீங்கன்னா நீங்க அங்கே போய் ஒது செய்து கொள்ளுங்கள். பெண்கள் வந்து நம்ம ரோகங்களை நல்லா கட்டிருப்பீங்க, இருந்தாலும் நீங்க ஒது செய்யும் போது ரோமங்கள் வந்துடாம பார்த்துக்கங்க. ஆண்கள் அதே மாதிரி அதிகமாக சொரிய கொள்ள அந்த மாதிரி ரோமங்கள் இல்லாமல் பார்த்துக்கங்க. ரோமம் எப்போ எழுதப்படணும் அப்படின்னா உம்ராவுடைய தவாஃப் செய்து முடித்த பிறகு உங்களுக்கு சொல்லுவாங்க, அங்கேயே சொல்லுவாங்க கடைசியாக ரோமத்தை உங்க வீட்டில் வந்து நீங்க வெட்டி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்கள் மட்டும் இட்டு கொடுக்குன்னு சொல்லுவாங்க. அது அங்கே வச்சு இன்ட்ரெஸ்ட் செய்யலாம். இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் என்னன்னா தம கொடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னா கொடுத்தவங்க வந்து உம்ரா முடிச்சிட்டாங்க, சைஸ் தவாஃப் செஞ்சாங்க, சைஸ் செஞ்சு எல்லாம் முடிச்சிட்டாங்க. முடிச்ச பிறகு அவங்களுடைய ரோமத்தை இப்ப பெண்கள் வைக்கணும் அப்படின்னா உங்க ரோமத்தை உங்களுக்கு வெட்டி விட்டால் ஒரு தமு, அது பெரிய பாவம். ஒரு பாவம், பெரிய பாவம் தமு. ஒரு தமுங்கிறது 800 ரியால் ஒரு ஆடு வாங்கி குர்பானி கொடுக்கணும். சரிங்களா? நம்ம நாட்டுக்கு 20,000 ரூபாய் ஆகும். அதை நீங்க கவனமாக வைத்துக்கூடாது. அதே மாதிரி ரூமுக்கு போனோடனே உங்களுடைய ஆடைகள் ஆண்கள் சரி பெண்கள் சரி இஸ்லாமுடைய ஆடையை முழுமையாக கழிச்சிடக்கூடாது. இரும்பு உழைப்பை எப்படின்னா சில பேர் என்ன செஞ்சுருவாங்க, ரூமுக்கு போனோடனே முடிச்சு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலோட ஆடை கீழே போட்டுருவாங்க, ஒரு சார்ந்து நீங்க கட்டிக்கிடுவாங்க, டிஷர்ட்டை போட்டு போய் பாத்ரூம் போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு திரும்ப எல்லாம் கட்டுவாங்க. அது ஈராம் முடிஞ்சு ஒரு ஆடை ஈராம்ல ஒரு ஆடை இந்த மேல கீழாடை இருக்கலாம், அது மேலாடை கூட கீழே வச்சுக்கலாம். கீழாடையை கட்டி வேற ஆடை கட்டிட்டீங்களோ அதாவது கீழாடை கட்டியிருந்து மேல ஒரு டிஷர்ட்டை போட்டாலோ இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. சரியா? இதெல்லாம் முடிஞ்சு தொப்பியை நீக்கக்கூடாது. சரிங்களா? ஈராம் கிட்ட இருக்கு. இதை நீங்கள் ஆண்கள் ரொம்ப கவனமா இருந்துக்கணும். அந்த மாதிரி ரூம் போய் நீங்க ஈராம கட்டிட்டீங்க அப்படின்னா தம்ம கொடுக்குற மாதிரி வரும். சரிங்களா? இந்த நிலையும் நீங்கள் செய்யக்கூடாது. இது பாதுகாப்பு இருந்துவிட வேண்டும். உம்ராவுக்கு அற்புதமான காட்டி கூட வந்ததுனால அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு இறையிடத்துக்கு சொல்றீங்க. இருக்கக்கூடிய காலம் புறாவும் இறை நேசர்களைப் போல, இறை அடியார்களைப் போல, சஹாபாக்களை போல உள்ள அச்சத்தோடு எல்லா இடத்துல மனசுல என்னென்ன குறைவா இருக்கோ அது துவா செய்து கொள்ளுங்கள். கௌபாவை நீங்கள் முதல்ல பார்க்கும்போது சொல்லுவாங்க, உள்ள கூட்டு போய் நின்று துவா செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ கௌபாவை முதல்ல பார்க்கும்போது உங்க
மனசுல எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு, நீங்க என்ன எண்ணத்துல வர்றீங்க, என்ன நியத்துல வர்றீங்க, உங்களுக்கு தான் தெரியும், எங்களுக்கு தெரியாது. அப்ப நீங்க என்ன செய்யணும், நீங்க உலகத்துல யார்கிட்ட போய் சொன்னாலும் அதுக்கு விடை கிடைக்கவே கிடைக்கும். யார்கிட்ட போய் சொன்னாலும் விடை கிடைக்காது. நீங்க ஒரே ஒரு ஆள்கிட்ட தான் உங்களுக்கு விடை கிடைக்கும். அது எங்க கிடைக்கும் அப்படின்னு சொன்னா கௌபாவில் போய் கௌபாவை பார்த்த உடனே நீங்க இருக்கணும். நீங்க முழு கௌபாவை இப்ப பார்த்து துவாசிங்கன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு முழு கௌபாவை பார்த்த உடனே என்னுடைய உலகத்துல உயிர் வாழ்கிற பொழுது நான் என்னென்ன துவா செய்யணும், துவாமிலாம் நீ என்ன செஞ்சது ஏற்றுக்கொள்வாயா அப்படின்னு முதல் துவா சொல்லிட்டு மனம் வருந்தி உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அல்லா இடத்துல சொல்லி அழுது துவா செஞ்சிருக்கேன். அந்த இடத்த கேட்கக்கூடிய துவா உடனே சொல்றாங்க சரிங்களா. எந்த விஷயம் தான் கேட்டுறீங்க எல்லாத்தையும் கேட்க, ஆனால் ஒரு துவா கேட்கணும். நீங்க துவா கேட்கணும், ஒரே ஒரு துவா கேட்கணும். வருமா யாருதான் இந்த மருமக பொல்லாதா, அந்த மருமக எந்த வகையை பொல்லாதா, அவன் அப்படி செஞ்சிரு இப்படி செஞ்சிரு சவிக்கக்கூடிய துவா எல்லாம் கவர் செய்யணும். அந்த துவா கேட்டீங்கன்னா உங்களுக்கு துவா அனுப்பிடும். யாரையும் சவிக்கக்கூடாது. அவங்களுக்கு ஹிதாயத்தை கொண்டு சொல்லணும். என்ன சொல்லுங்க, அவங்களுக்கு ஹிதாயத்தை கொடு, ஒரு நல்ல மனசை கொடு, ஒரு முதியவர்களை அவங்களை அரவணைக்கக்கூடிய பக்குவத்தை கொடு. முதியவராக இருந்தாங்கன்னா அவங்க மீது ஒரு அன்பு காட்டக்கூடிய பாக்கியத்தை கொண்டு சொல்லி வாசிக்கணும். இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுக்கலாமா? ராஜார் அவர்கள் சொல்லுவாங்க, உங்களுடைய முழுமையான முறையில் நீயத்தை கபூல் செய்து உம்ராவை மக்பூலான உம்ராவாக அல்லாஹ் எந்த கஷ்டங்கள், சிரமங்கள், இளைஞர்கள் பிரச்சனைகள், வாகன பிரச்சனைகள், எதுலையுமே எந்த பிரச்சனையும் இல்லாம சுமூகமான முறையில் அல்லாஹ்வை அமானிதமாக அல்லாஹ் உங்களை அழைத்து சென்று உம்ராயை பரிபூர்ணமாக நிறைவேற்றி அமலை நிறைவேற்றிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலாவை சலாம் சொல்லி அந்த ரவுலாவை தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு வணங்கி நல்லவர்களாக, தூயவர்களாக, பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளையும் உறவினரையும் நீங்கள் இப்படி செல்கிறீர்களோ இதை விட சிறப்புக்குரியவராக வந்து சேர்வதற்கு அல்லாஹ் இடத்துல துஆ செய்கிறோம். நீங்க எங்க நிறுவனத்திற்கான அல்பஷார் நிறுவனத்திற்கும் குடும்பத்தார்களுக்கும் உங்களுடைய உணர்வுக்கும் மற்றும் உங்களுடைய குடும்பத்தார்கள் உங்களிடத்தில் யாரெல்லாம் துஆ செய்ய சொல்லிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக நீங்கள் எல்லாம் செய்யணும். துஆ கபூல் எடுத்த உடனே நீங்க துஆ செய்ய வேண்டும் என்ற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ரஹ்மான் உங்களுடைய பயன்களை லேசாக்கி உங்களுக்கு பரிபூர்ணமான முறையில் சுகத்தை கொடுத்து உங்களுடைய உம்ராவை மக்கள் உம்ராவை ஆக்கி அனுபவிப்பார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அதுக்கு முன்னாடி எனக்கு சொன்னாங்க, சொந்த பந்தங்களை உறவை முடிச்சு வராதான் சொன்னாங்க. நான் அந்த போய் என்னோட பந்தம் செஞ்சு ஒரு பொழுது உறவு முடிச்சு என்னோட வராதேன்ட்டாங்க. வந்து நீங்க பிரயோஜனமே இல்லை, பூரா செஞ்சு ஹஜ்ஜி செஞ்சும் ஒரு பிரயோஜனமே இல்லைன்றாங்க. அப்ப என்ன செய்யணும், யாரெல்லாம் சொந்த பந்த உறவை முடிச்சு வந்துக்குன்னு சொன்னா உள்ள போய் உட்காந்துட்டு நான் இன்னைக்கு உமரா போறோமா, குறைய எது செய்யணும் இங்க மன்னித்து கொள்ளுங்க அப்படி ஒரு போனை போட்டு சொல்லிடுவேன். ஏன்னா இக்கிலாசா போகணும், அல்லாவுடைய வீட்டுக்கு போகும்போது இக்கிலாசா போகணும். இது சுற்றுலா மையம் இல்லை, சுத்தி பார்க்கக்கூடிய இடம் இல்லை. அல்லாவுடைய வீடு, அல்லாவுடைய அரசு, அல்லா அழைக்கிறாங்க.
வாங்க எங்க இடத்த கேளுங்க, நான் தரேங்கிறேன். தவா செய்யுங்க, உம்ரா செய்யுங்க, துவா செய்யுங்க, நான் தரேன்னு சொல்லி அல்லாஹ் வைக்கிறேன். அந்த இடத்துக்கு போகணும், அந்த கண்ணியத்தோட போகணும். சும்மா போன வந்தேன் அப்படி இல்லை. சுத்தி பார்க்கக்கூடிய இடமே அறவே இல்லை. தெரிஞ்சு தெரியாமல், அறிஞ்சு அறியாமல் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பு தேடுதான் போறோம். அந்த இடத்துக்கு மன்னிப்பு போனதுக்கு அல்லாவுடைய கிருபையை கொண்டு கூட்ட குடிச்சு எஹராமுடைய ஆடை கட்டிட்டு இன்ஷா அல்லாஹ் எல்லாம் எஹராம் கட்டி இன்ஷா அல்லாஹ் உள்ள போய் கட்டாதவங்க உள்ள கட்டிக்கணும். ஏன்னு சொன்னா 1 hour தான் இது டைம். இறங்கி அப்படியே அந்த ஃபிளைட் அடுத்த ஃபிளைட் ஏறும். அதெல்லாம் நமக்கு டைம் இல்லை. அதனால உள்ள போய் இன்ட்ரெஸ்ட்டை முடிச்சு உள்ள எஹராம் கட்டாதவங்க கட்டிக்கிங்க. பெண்களுக்கு எஹராம் இந்த ஆடை எதுவுமே இல்லை. நீங்க போட்டிருக்கக்கூடிய ஆடை எஹராம். நீங்க போட்டுக்க எப்போ இந்த கட்டிக்கக்கூடிய ஆடை எடுத்து எஹராம். உங்க எப்பவுமே எஹராமுடைய நியத்து வச்ச பிற்பாடு உங்களுடைய முகங்களை மூடப்படாது. அப்ப நீங்க வைக்கலே போய் இன்ஷா அல்லாஹ் பஹ்ரீன் போய் இறங்கிடும். பஹ்ரீன்ல இறங்கி பஹ்ரீன்ல ஜித்தாவுக்கு போகக்கூடிய பிள்ளைங்க நியத்து வைக்கணும். எஹராம் கட்டிட்டா லேட் அவுட் இறங்கி இன்ஷா அல்லாஹ் பஹ்ரீன்ல இறங்கிட்டா அங்க 1 hour தான் வெயிட்டிங்கே. இறங்கி அப்படியே ஏறுவோம் இன்ஷா அல்லாஹ். ஃபிளைட் பறக்கும் போது அங்க ஜித்தாவுக்கு இறங்குது 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபிளைட்லேயே சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். அங்கே மைக்காத்துடைய எல்லாம் வந்து விட்டது, நீயத்தை வைத்துக் கொள்ளுங்க சொல்லும் போது யா அல்லாஹ் என்னுடைய உம்ராவை ஏற்றுக்கொள்வானாக லேசாக்குவான். தமிழ்லயே இருக்கு, அரபிலேயே இருக்கு, நல்ல எல்லா சொல்களையும் இருக்கு. சொன்ன பிற்பாடு 3 தடவை தல்பியா ஓதணும். தல்பியா மனப்பாடம் வைத்துக் கொள்ளுங்க. 3 தடவை ஓதணும். நீயத்து வச்ச பிற்பாடு உலகத்தோட சிந்தனை எதுவுமே இருக்கக்கூடாது. பிள்ளைகளை விட்டு வந்தோமே, வீட்டை விட்டு வந்தோமே, வீட்டை பூட்டி போட்டு வந்தோமே, அந்த சிந்தனையே கூட அல்லாவுக்கு நமக்கு தொடர்பாயிட்டோம். ஏன்னா நீயத்து வச்சுட்டோம். நீயத்தை வச்ச பிற்பாடு அல்லாவுக்கு நமக்கு தொடர்பாயிட்டோம். அப்ப என்ன செய்யணும்? நம்ம ஓதிக்கிட்டே இருக்கணும். ஓதுங்க, கல்வியா ஓதுங்க, ஓதிக்கிட்டு ஹரம் சரி போர் சேர்ற வரையிலையும் நம்ம ஓதிக்கிட்டு. ஏன்னு சொன்னா எஹராம் கட்ட பிற்பாடு சைத்தானுடைய வேலை அதிகமா இருக்கும். எப்படியாச்சும் அந்த இடம் நம்ம கலைக்கணும் அவனுடைய வேலை. அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாதுன்னு சொன்னா நம்ம ஓதிக்கிட்டே இருக்கணும். என்ன ஒரு குல்பனாசன் அதிகமா ஓதுங்க, குரானை ஓதுங்க, கல்வியா ஓதுங்க, எல்லாம் ஓதிக்கிட்டே இருக்க. இங்கிலேருந்து இறங்கிட்டு போய் அங்கே இறங்க முடியும். ஜித்தாவில் இன்ஸ்பெக்ஷன் முடிக்க முடியும். வெளியில போன முடியும். நமக்குள்ள பஸ் நிற்கும். பஸ்ல ரிக்ஷால எல்லாம் ஒன்னா போன மொத்தம் 40 போறோம்னு சொன்னா ஒரே பஸ்ல எல்லாம் ஏறும். ஒருத்தவங்க அப்படியே இல்லை. எல்லாமே உங்க ஜாமான எடுத்துக்கிட்டு வெளியில வந்தோன்னா உங்களுக்குள்ள பஸ் நிற்கும். அந்த பஸ்ல ஏறி ரிக்ஷால அங்க விடியால் 4 மணிக்கு இறங்கணும். எத்தனை மணிக்கு? காலையில 4 மணிக்கு. இங்கன்னு சொன்னாக்க ஒரு 7 மணி வச்சுக்கோங்க. 3 மணி பிஃபோர் 7 மணி. அங்க 4 மணிக்கெல்லாம் நம்ம இறங்கிடும். 4 மணிக்கு இறங்கி வெளியில வர 5 மணி ஆயிடும். அந்த பிற்பாடு எல்லாம் ஒன்னா போய் அங்கே கல்வியை சொல்லிக்கிட்டு பஸ்ல ஏற்றி கொண்டு மக்கள் ரூம் எல்லாம் கொடுத்தாடும். ரூமை கொடுத்த பிற்பாடு கும்பரா சேவைக்கு சொல்லுவோம். டைம் அந்த டைம் சொல்லும் போது கீழே ஒழுவோடு கீழே வந்தோம். ஒழுவோடு கல்வியை சொல்லிக்கிட்டு ஆரம்பிக்கிட்டு வச்சு ஏறானுடைய ஆடையெல்லாம் சரி பண்ணி எல்லாம் அங்கே ஒரு பையனை வச்சு சொல்லி அங்கே கீழே பார்த்துக்கிட்டே வாங்க சொல்லுவோம். காபத்துள்ளால பார்த்தாரு கீழே பார்த்துக்கிட்டே வாங்க சொல்லி காபத்துள்ளா கிட்ட நிப்பாட்டி காபத்துல பாரு சொல்லும் போது பார்த்தவுடன் முதலாக கேட்கக்கூடியதுவோ ஏற்கக்கூடியதுவோ உங்க மனசுல உள்ளதை கேளுங்க. அல்ல என்ன சொல்றான்? கேளுங்க நான் தரேங்கிறான். அதுக்கு நான் வச்சிருக்கான். அல்ல என்னிடம் கேளுங்க நான் தரேங்கிறான். தெரிஞ்சு தெரியாமல் அறிஞ்சு அறியாமல் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பு கொடுப்பதற்கு அல்ல அழைக்கிறான். அந்த இடத்துல உலகத்துக்கு, ஆயத்துக்கு, பிள்ளைகளுக்கு, வருங்கால சங்கதிகளுக்கு, உலகத்துக்கு எல்லாத்துக்கும் நின்று கண்ணீர் செஞ்சு துவா செய்யுங்க. துவா செஞ்ச பிற்பாடு இன்ஷா அல்லாஹ் அங்கே நின்று என்ன செய்வாங்க? வழிகாட்டி இமாம் வராங்க. இங்கே வழிகாட்டி வரவங்க என்ன செய்வாங்க? கொண்டு போயிருப்பாங்க. காபத்துல ஹசர் அசூத்துக்களை நிப்பாட்டி அந்த மூணாங்கலிமை சொல்லிக் கொடுத்து இன்ஷா அல்லாஹ் என்னைக்கு ஒரு அமீரை நியமிக்கணும்னு சொன்னா அமீர் பின்னாடி தான் போகணும். நம்ம போன வேகத்துல நமக்கு ஆர்வம் இருக்கும். காபத்துல தோடனே முத்தமிடினே அசூத்துக்களை முடித்து முத்தமிடி நமக்கு ஆர்வம் இருக்கும். அன்னைக்கு விட்டுடுங்க. முதல் நாள் அமீர் சொல்லும் போது ஏன்னு சொன்னா ஒன்னா போய் தவாப் செஞ்சுட்டு 7 சுத்து அசுவத்துக்கள் ஆரம்பிச்சு அப்படி வந்தேன்னு சொன்னா 1 அதே போல 7 சுத்து சுத்துவாங்க. சுத்திட்டா உனக்கு சொல்லிக் கொடுத்து மற்ற துவாக்களையும் சொல்லிக் கொடுத்து அங்கேயும் வரும். அந்த இமாமுக்கு பின்னாடியே வரும்போது முழுமையா நம்ம செஞ்சுக்கணும். அதில் மிஸ் ஆயிட்டேன்னு சொன்னா 4 செஞ்சோமா 3 சுத்தமா தெரியாது. அதனால அடுத்த நாள் நம்ம எல்லாம் செய்யலாம். காபத்துல தொட்டு முத்தமிடலாம், அசுவத்துக்களை முத்தமிடலாம், அங்க நிறைய தொழுலாம், எல்லாம் செஞ்சுக்கலாம். முதல் நாள் போகும்போது இமாமுடைய பின்னாடி போய் இன்ஷா அல்லாஹ் ஒரு அமீரை நியமிக்கும் போது அமீருக்கு பின்னாடியே போகணும். போய்
7 சுத்து சுத்தின பிற்பாடு உம்ராவுடைய தவாபுடைய தொழுவது என்ற அக்காயத்து கிப்லா முன்னோக்கி அல்லாவுக்கா தொழுதுன்னு சொல்லி நீச்சல் தோர்ந்துட்டு அங்கே துவா செஞ்சுட்டு ஜம்ஜம் தண்ணியை வயிறு முட்டை கண்ணுக்கு அங்கே போய் ஜம்ஜம் தண்ணியை வயிறு முட்டை குடிக்கும். எந்த அளவுக்கு தாவம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு குடிக்கிறது. எப்பெல்லாம் ஜம்ஜம் தண்ணி குடிக்கும் போதெல்லாம் என்ன நீத்திருக்கிறேன், யா அல்லாஹ் இந்த தண்ணீரை கொண்டு உடலில் உள்ள நோய்கள் எல்லாரும் முற்றை நீக்க வேண்டியா அல்லாஹ், சிபாய குரான்லா ரஹமத்து குராயா இந்த தண்ணீரை கொண்டு உடலில் எந்த நோய் இருந்தாலும் முற்றை நீக்க வேண்டாம். அதில் துவாக்களை உங்களுக்கு இந்த கிதாபில் தமிழ்ல இருக்கு, அரபிலாம் தெளிவான நோய் இருக்கு. ஒவ்வொரு நாளை ஜம்ஜம் தண்ணி கூட மடங்கு குடிக்கக்கூடாது. ஏன்னா ஷிஃபா அந்த தண்ணி சிஃபா இங்கே கிடைக்குமா கிடைக்காது. அப்போ அந்த தண்ணியை குடிக்கும் போது நீயத்தை வச்சு தான் குடிக்கணும். குடிச்ச பிற்பாடு அங்கே என்ன செய்ய செய்யாச்சுக்கும் சைடு போய் இந்த 7 சுத்து நாங்கள் சுத்தின 3 சுத்து தான் வரும். ஆனால் ஸ்ட்ரைட்டாக போனால் 7 சப்பால் ஆரம்பித்து மறுவாக்கு 1 2 3 4 5 6 7 மறுவாலை முடியும். சப்பால் ஆரம்பிக்கிறோம், மறுவாலை போய் முடியும். கொஞ்சம் இடையில பச்சை லைட்டுங்கள ஆஜாக்கள்லாம் ஓடக்கூடாது, ஆஜிகள் மட்டும்தான் ஓடும். அப்போ ஃபேமிலியா போகும்போது ஆஜாக்கள் என்ன செய்யணும், ஃபேமிலியா போயிட்டு நீ பொறுமையா வாங்க, நாங்கள் ஓடி அண்ணாட நின்றுதான் பொங்கல் இருந்து ஆஜர் போறது. ஏன்னு சொன்னா அங்கே நின்றுட்டு மனைவியை காணு பிள்ளையை காணு தேடிட்டு போகும். தேடும் போது அங்கேயே 2 செஞ்சோமா இந்த விவாதத்தை எல்லாம் குழம்பி அப்ப என்ன செய்யணும், பெண்கள் எல்லாம் பொறுமையாக நடப்பாங்க. அப்ப நம்ம வேகமா ஓடி அண்ணாட நின்றுக்கிட்டு அவங்களையும் சேர்த்து ஆஜர் போவாங்க. 7 சுத்தின பிற்பாடு ரூமுக்கு போய் போற வெளியிலே மொட்டை அடிக்கிறதுக்கு நிறைய கடை 10 ரியால் 5 ரியால் கேட்பாங்க. உங்க முடியை ஏற்றணும். அதே மாதிரி ஹாஜிகள் ரூமுக்கு போய் உங்க முடியை சுற்றி ஒரு முடியை கொஞ்சம் ஏறம் வைக்கணும். இதைத்தான் ஹாஜிகள் எந்த ஒரு இடம் கிடையாது. இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. அமீரா நியமிக்கக்கூடியவங்க உங்களுக்கு அமீர் எல்லாம் வழிமுறை சொல்லுவாங்க. அமீர் கூட வர உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் சென்னையில் ஏர்போர்ட்லேருந்து பஹ்ரைன்லேருந்து ஜித்தால ஏறி இன்ஷா பஸ்ஸில் அக்காவுக்கு போவோம். அக்காவிலேருந்து இன்ஷால முடிச்சுட்டு காலையில் அஞ்சு முடிச்சு எல்லாம் வந்துடுவாங்க. இன்ஷால ஃப்ரீயாக ஒரு 7 மணிக்கு இந்த டைம்ல சொன்னால் நம்ம காலையில் இன்ஷால்லா கவர் முன்னாடி உங்களை முடிச்சிடலாம். இன்ஷால்லா அடுத்த சும்மா வாங்கினேன் எல்லாம் சொன்னால் எகரா முடிச்சு அமீரா நினைக்கிறது. அமீரா இருக்கும்போது அவங்கள சொல்லும் போது உங்க ரேகை வச்சு சிம்மு வாங்கி அன்னைக்கு நைட் பேசுவாங்க. இந்த வரையும் போய் சேர்ந்துட்டாங்க சேர்லையா எங்க நிர்வாகத்துக்கு ஃபோன் பண்ணி அடிச்சா நாங்கள் சொல்லுவோம். ஏன்னு சொன்னா ராஜ்யம் இறங்கிட்டாங்க, ஏர்போர்ட்ல இருக்காங்க, நாங்கள் சொல்லுவோம். நீ தெரிஞ்சுக்கலாம். அவங்க இன்னும் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு போறான்னு சொன்னா நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் ஃபுல்லா டைடா இருப்பாங்க. நாளைக்கு சாயங்காலம் மட்டும் அவங்க ஃபோன் அடிப்பாங்க. ஏன்னா போன வேலை என்ன அந்த வேலையை முடிச்ச பிற்பாடு சிம்மு வாங்கி இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி பேச. அதுக்கு முன்னாடி எங்க நிர்வாகத்துக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க இன்ஷா அல்லாஹ். மற்ற நிர்வாகம் மற்ற விஷயம் அன்புல மக்காவுடைய ஜியாரத்து அரபா மீனா முஸ்தலிஃபா மற்ற பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் எல்லா இடங்களும் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அதில் ஜபரானா கொண்டு போகும் இன்ஷா அல்லாஹ். 10 நாளையும் 10 நாளையும் 1 லட்சம் 5 பக்கத்துக்கு 5 லட்சம் இப்போ ஜனநாயகத்தோட ஒரு லட்சம் ஓதுமையுடைய நன்மை எல்லாம் லட்சம் தான். ஒரு தீமையை சொல்லிட்டா ஒரு தீமை கெட்ட வார்த்தை பேச ஒரு லட்சத்தையும் நல்லா இது. அப்போ நன்மையை சம்பாதிச்சுட்டு தீமை அழித்து வந்துடக்கூடாது. ஏன்னு சொன்னா நாவுகளை ரொம்ப பேணுதலா இருக்கணும். நாவுகளை பேணுதல் ரொம்ப பேணுதலா இருக்கணும். ஏன்னு சொன்னா முக்கியமான இடம் உலகத்துல எந்த இடத்துல மூலம் முழுக்கலாம் எந்த கைவிட்டு ஒண்ணுமே கிடைக்காது. உடனே ஏற்கக்கூடிய காபத்துல மட்டும் இந்த உலகத்துல இந்த காபத்துல அல்லா அழைச்சிருக்கான். அவங்கள அந்த அல்லாவுடைய அரசுக்கு உங்களை அழைத்து கேளுங்க. அல்லா அந்த இடத்துக்கு போய் நிறைய துவா கேட்கணும். எல்லாத்தையும் கேளுங்க. அந்த இடத்துல நின்றுட்டு ஒவ்வொரு பக்கத்தையும் ஒரு பக்கத்தையும் எந்த பக்கத்தை மிஸ் பண்ணிடுறாங்க. கலாமா தொழுவாங்க, இமாம் ஜமாத்தா தொழுவுங்க. அதே ஒரு குரான் ஓதுனா 1 லட்சம் குரான் ஒரு நன்மை கிடைக்கும். அதே ஒரு நோம்பு வச்சா 1 லட்சம் நோம்பு வச்ச நன்மை கிடைக்கும். உங்களுடைய உணர்வை பாருங்க. நோம்பு வைங்க, நிறைய இபாதை செய்யுங்க. ஏன்னு சொன்னா லட்சக்கணக்கு செலவு பண்ணிட்டு போகணும்னு சொன்னா வெறுமனையே வந்து சேர்ந்துடக்கூடாது. மார்க்கெட்ல பச்சிசிங்க அதே செஞ்சுக்கிட்டு. ஏன்னு சொன்னா இபாதத் பச்சிசி எங்கேயும் பண்ணிக்கலாம். இபாதத்தை செய்யக்கூடிய இடம் ஒரே இடம் காபத்துல்லா மட்டும்தான். அந்த இடத்துல கேட்கக்கூடியதுவா எல்லாம் ஏற்கக்கூடியதுவா. அதனால இன்ஷா அல்லாஹ் இதெல்லாம் போய் எல்லாமே 10 நாள் அங்கே இருப்போம். 10 நாட்கள்ல அமல்கள் நிறைய செய்யுங்க. எந்த அளவுக்கு செய்யுங்க. ஒரு நாளைக்கு 120 ரஹமத்து இருக்கு. 120 ரஹமத்துல சும்மா காபத்துல்லா பார்த்துக்கிட்டே 20 ரஹமத்து கிடைக்குது. ரூம்ல உட்காந்தா கிடைக்குமா? ரோட்ல எங்க
உட்கார்ந்து ஓதிக்கிட்டு காபத்துல பார்த்துக்கிட்டு இருந்தாலும் 20 ரஹமத்து கிடைக்கும். 120 ரஹமத்துல தொழுகக்கூடியவங்களுக்கு 40 ரஹமத்து, அது ஒரு மூடா செய்வது 60 ரஹமத்து. ஒரு நாளைக்கு 120 ரஹமத்துல அல்லாவுடைய கிருபை கொண்டு சும்மா பார்த்துட்டு இருந்தாலும் 20 ரஹமத்து. அவளுடைய இடத்துக்கு போகும்போது வீட்டுடைய ரூம்ல உட்காந்து ஒரு தொழுதன்மை போய் காபத்துல உட்காருங்க, குரான் ஓதுங்க, நிறைய ஜிக்கர் செய்யுங்க, சலாத்து ஓதுங்க, நிறைய தொழுவுங்க. தொழுது ஒரு பக்கத்துக்கு துவா செய்யுங்க, எல்லோருக்கும் துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் முடிச்சிட்டு 10 நாள் முடிச்சிட்டு மதீனா போகும். மதீனா போற வழியில பதில் போதுடைய போதுடைய போர் நடந்த இடத்துக்கு பதிலுடைய போற வழியில பதில் போர் நடந்தது. இன்ஷா அல்லாஹ் அந்த பிள்ளைங்களுடைய வரலாறு சொல்லி காட்டுவோம். அங்கே போனோடனே மதீனாவுக்கு போய் மதீனாவில் ஓதுமலை சபா மஸ்ஜித் கிப்லத்தி, அதே போல ஜபல் இது ஓதுமலை சபா மஸ்ஜித், இந்த மாதிரி இடங்கள்லாம் உங்களுக்கு காட்டுவோம் இன்ஷா அல்லாஹ். அங்கே போன மஸ்ஜித் கூபா, மஸ்ஜித் கூபால 2 ரக்காத் வந்து உம்ரா செய்ய நன்மை கிடைக்கும். ஒரு உம்ரா செய்ய இங்கே பாருங்க, கபாஸ் எஹராம் கட்டினேன், கபாப் செய்யினேன், சை செய்யினேன், செஞ்ச பிற்பாடு தான் உம்ராவுடைய நன்மை. அங்கே நம்மளுடைய குருமுலேருந்து ஒழுவோடு சென்று மஸ்ஜித் கூபால போய் தோத்துன்னு சொன்னா ஒரு உம்ரா சொல்ல நன்மை கிடைக்கும். ஒரு உம்ரா மஸ்ஜித் கூபா இன்ஷா அல்லாஹ் அங்கே கொண்டுட்டு போவோம். கூபாக்கு நம்ம ஜியாரத்து போகும்போது சொல்லும் போது நம்ம ஒழுவோடு வரும், ஒழுவோடு போய் என்று சொன்ன கண்மணி நாயன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அவருடைய இல்லத்தில் ஒழுவோடு சென்று மஸ்ஜித் கூபா போறாங்க. நடப்பயணமா இன்னைக்கு வாகனத்தில் போறோம், நம்ம அவங்க வீட்டில இருந்து நடப்பயணமா போய் சொல்றாங்க. அந்த பள்ளியோட நல்லா என்னன்னு சொன்னா அந்த பள்ளியை 2 ரக்காத் தொழுதாலும் உம்ரா செய்யலாம். இங்க பாருங்க எல்லாம் செஞ்சதுதான் அங்க 2 ரக்காத் தொழுதாலே கிடைக்குது இன்ஷா அல்லாஹ். மற்ற அங்க தியாகத்துகள் அதெல்லாம் உள்ள இடங்கள் எல்லாம் காட்டும் இன்ஷா அல்லாஹ். அதே போல அல்லாஹ் தஆலா உலகத்தை சொர்க்கத்தை எங்க மதீனாவுல ரவுதா அந்த இடத்துல போய் இன்ஷா அல்லாஹ் தொழுறதுக்கு அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் அந்த டைம் வாங்கி கொடுப்போம். ஹாஜிகளுக்கு ஒரு டைமா ஹாஜிகளுக்கு ஒரு டைம் வாங்கி கொடுப்போம். அந்த நேரத்தில் எல்லாம் ஒன்னா போய் அங்கே போய் தொழுவும் போது அங்கே போய் அந்த இடத்துல தொழுவும் போது யா அல்லாஹ் இந்த உலகத்தில் இந்த சொற்கள் எங்க தொழில் நசீபாக்கணும், யா அல்லாஹ் மறுமையிலேயும் சொல்றாங்க எங்களுக்கு இந்த சங்கதிகளுக்கு இந்த நசீபாக்கணும். அந்த இடத்துல உட்காந்து எல்லாருக்கும் துவா செய்யணும். 1/2 மணி நேரம் டைம் இருப்பாங்க, அந்த நேரம் தொழுது இன்ஷா அல்லாஹ் எல்லாம் சிறப்பாக செஞ்சுட்டு வாங்க. கோப்படி மற்ற அவர்கள் எல்லாம் சிறப்பாக செய்யணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா பிரியாணத்தை லேசாக கேட்பானா, யா அல்லாஹ் இந்த கஷ்டத்தை விட்டு விடாது, யா அல்லாஹ் எந்த சிரமத்தை விட்டு விடாது, யா அல்லாஹ் எந்த நோக்கத்தோடு போடுமோ அந்த நோக்கத்தை முழுமையாக வெற்றியாக்கி கொண்டு வந்து சேர்த்து விட, யா அல்லாஹ் நிறைய தவா செய்ய வேண்டிய, யா அல்லாஹ் நிறைய செய்ய வேண்டிய, யா அல்லாஹ் சங்கடத்தை விட்டு விடாது, யா அல்லாஹ் எந்த நோயை விட்டு விடாது, யா அல்லாஹ் சிரமம் இல்லாமல் உமரை செய்து நல்ல விதமாக அவர் சேர்த்து விட, யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுடைய பிரியாணத்தை லேசாக்கி விட, யா அல்லாஹ் எங்கள் பிரியாணத்தை லேசாக்கி விட, யா அல்லாஹ் நாங்கள் கேட்கக்கூடிய துவாக்களை அனைத்து ஏற்றுக்கொள்வான, யா அல்லாஹ் நாங்கள் கேட்கக்கூடிய துவாக்களை அனைத்து ஏற்றுக்கொள்வான, யா அல்லாஹ் யா அல்லாஹ் பல நாளுடைய கனவுல, யா அல்லாஹ் பல நாளுடைய கனவுல, யா அல்லாஹ் ஆசையாக செல்லுகிறோம், யா அல்லாஹ் எந்த தடங்களை விட்டு விடாது, யா அல்லாஹ் எந்த சிரமத்தை தந்து விடாது, யா அல்லாஹ் உம்ரா செய்து நல்ல விதமாக ஊர் சேர்த்து விட, யா அல்லாஹ் வாஹி தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் பாஸ்போர்ட்டை வாங்கிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். துஆ ஓதிக்கோங்க. Đây là